சென்னை வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தில் உள்ள மின் தூக்கிக்குள் சிக்கிய 17 பேரை தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். இவர்கள் லிப்டுக்குள் சிக்கிக்கொள்ள காரணம் என்ன? அது குறித்த விவரங்கள். சென்னை வேளச்சேரியில் இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை வரை கடந்த மாதம் இந்த புதிய ரயில் பாதை தடமானது துவங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாட்சி கோயிலுக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு 9 மணிக்கு மேல் அந்த பகுதியை சேர்ந்த 17 பேர் வீடு திரும்பியுள்ளனர். ரயில் மூலமாக அந்த ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்கியதும் ரயில் நிலையத்திலிருந்து கீழே இறங்குவதற்காக மின்தூக்கியில் அவர்கள் 17 பேர் இறங்கியுள்ளனர். குறிப்பாக 4 குழந்தைகள், 8 பெண்கள், 5 ஆண்கள் என 17 பேர் இறங்கியதால் மின்தூக்கி இரு தளங்களுக்கு இடையே வந்து பழுதாகி நின்றது. தகவல் அறிந்த வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து அந்த 1 மணி நேரம் போராடி அந்த மின்தூக்கியின் மேலே உள்ள மின்விசிறி வழியாக அந்த குழந்தைகளையும், பெண்கள், ஆண்கள் என 17 பேரை போராடி மீட்டனர். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக மின்தூக்கியில் சிக்கிக் கொண்டவர்கள் மிகவும் அச்சத்துடன் இருந்தார்கள். எப்படி இவர்கள் வெளியே வரப்போகிறார்கள் என்று இந்த தீயணைப்பு துறையினர் போராடி அவர்களை பாதுகாப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அவர்களை பாதுகாப்பாக மீட்டது. அப்பகுதி மக்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.